இப்ப எங்கட சமுதாயத்தில் 23 தொழுவுறங்களை கூட பிதஅத்துவாதிகள் என்று சொல்லக்கூடாது. 23 தான் தொழ வேண்டும் என்று ஒருவன் விடாப்பிடியாக இருந்தால் அவன் பிதஅத்துவாதி தான். ரசூல் இருக்குகின்ற இன்றைக்கு சில அறிஞர்களினாலும் சமாளிச்சிட்டு போற மாதிரி ஒரு ஃபத்வா ஒன்று இருக்குகின்ற ஒரு விடயம்தான் ஸலாத்து தராவீஹ் அல்லது கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய இந்த தொழுகை. நம்மளை பொறுத்த மட்டும் மார்க்கம் வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபகுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் மார்க்கமாக கொண்டு தந்தார்களோ அதையெல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள். எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தாரோ நீங்க என்ன செய்யுங்க, அதையெல்லாம் தடுத்துக் கொள்ளுங்க. ஆயிஷா நாயகி கிட்ட கியாமுல் லைல் சம்பந்தமாக கேட்கப்படுகிறது. என்ன கேட்கப்படுது? அன்னஹு ஸஅல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கைஃப கானத் ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான். ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்கம் தொழுகை எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி. ஆயிஷா நாயகி ரமலானுடைய மாதத்துல மட்டும் பதில சொல்ல இல்லை. அவங்க சொல்றாங்க ஃபகாலத் மா கான யஸீது ஃபீ ரமலான் வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரக்அத்தன். அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய காலத்திலும் ரமலான் அல்லாத காலத்திலும் 11 தான் ரசூலுல்லாஹ் தொழுதாரு. இது திட்ட தெளிவாக புகாரியில 2513வது ஹதீஸாக புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3569வது ஹதீஸாக புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. சில ஷாதான ஹதீஸ்கள் வருகிறது. அது ஷாத் எல்லாருக்குமே தெரியும். இப்ப எங்கட சமுதாயத்தில் 23 தொழுவுறங்களை கூட பிதஅத்துவாதிகள் என்று சொல்லக்கூடாது. 23 தான் தொழ வேண்டும் என்று ஒருவன் விடாப்பிடியாக இருந்தால் அவன் பிதஅத்துவாதி தான். ரசூலுல்லாஹ் தொழுதது 11. ஆயிஷா நாயகி சொல்றாங்க 11 தான் தொழுதாரு ரசூலுல்லாஹ். நோன்புல மட்டும் இல்ல, நோன்பு அல்லாத காலத்திலையும் 11 தான் தொழுதாரு.